பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது, நிஜமாகவே இது ஒரு பெரிய விஷயம். நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோம், எந்த அளவுக்கு நல்ல வார்த்தையை பேசுகிறோம், நல்ல விஷயங்களை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த யூனிவர்ஸ் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கும். ஸோ நம்ம எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் அதுக்குண்டான சொல்யூஷன் நம்மளை தேடி வரும். கண்டிப்பாக லைஃப்பில் எல்லோரும் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிவிடுங்க. பாசிட்டிவாகவே தாட்ஸை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப் அப்வர்ட்ஸில் போகும். ஸோ வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குட் நியூஸை சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆர்பிஐ கோல்டு லோனுக்கு அகைன்ஸ்டாக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டுட்டு வந்தாங்கல்ல, இப்போ எல்லாத்தையுமே தளர்வு பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி மட்டும் கட்டினா போதும். நமக்கு எப்போ கிட்ட பணம் இருக்கோ அப்போ நம்ம கொடுத்து நம்ம நகையை நம்ம மீட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த நகைக்கு உரிமையாளர் நம்ம தாங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயமும் நம்ம கொடுக்கணும், ஒரு ரிசிப்டோ இல்லை பத்திரமோ கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை தளர்வு பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு குட் நியூஸ் இல்லையா, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ மறக்காமல் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வாங்க டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரே ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியுமானா கண்டிப்பாக சூப்பராக சேஞ்ச் பண்ண முடியும். அந்த ஒரே ஒரு மெத்தடை நம்பிக்கையாக நம்ம யூஸ் பண்ணாலே போதும், நம்ம லைஃப் சூப்பராக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நானே பார்த்தீங்கன்னா 4.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த ஒரு பெரிய கடனை அடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அந்த ஒரே ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணி தான் என்னோட கடனை நான் அடைச்சேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு காரணமும் இந்த மெத்தடு தான். எனக்கு நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கும் இந்த ஒரு மெத்தடு தான். நாளைக்கு நான் சொன்னேன் இல்லையா, நான் கண்டிப்பாக 2028 ஒரு வீடு கண்டிப்பாக வாங்குவேன் இல்லை கெட்டுவேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கும் இந்த மெத்தட் தான் நான் இப்போ இருந்தே அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் சொன்னேன். கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள். நான் கண்டிப்பாக அப்போ வரைக்கும் வீடியோஸ்லாம் அப்லோடு பண்ணுவேன். நிச்சயமாக 2028 வீடு வாங்கிட்டு அதை நான் உங்ககிட்ட நிச்சயமாக சொல்லுவேன். அந்த ஒரு விஷயமும் எனக்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும். அப்போ நான் ஃபாலோ பண்ண அந்த ஒரு மெத்தட் என்னங்கிறத சொல்கிறேன். எதுக்காகனா நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட்ஸில் நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க. எனக்கு நல்ல லைஃப் கிடைக்கல, எனக்கு நிறைய பண பிரச்சனைகள் இருக்குது, ஸோ எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை சிஸ்டர், நல்ல வேலை இல்லை, ரொம்ப வறுமை இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக, இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம லைஃப்பை நம்ம மாற்றிக்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ட்ரை பண்ணிங்கன்னா நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோட கண்மூடித்தனமாக நம்பி அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் முதல்ல காலை சீக்கிரம் நிற்கணும். காலை சீக்கிரம் நிற்கணும்னு சொல்லும் போதே நிறைய பேர் அப்செட் ஆகிடுறீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அதிகாலையில் ஒருத்தர் எந்திரிச்சா மட்டும்தான் அவள் வாழ்க்கை சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ சூரியன் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், நம்ம எந்திரிச்சிடணும். ஸோ முக்கால்வாசி ஒரு 3:30 to 5:30 ரொம்ப ஆஸ்பீஷியஸான டைம். அது நம்ம ஹிந்துஸ்க்கு மட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் கிறிஸ்டின்ஸ் ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், அது அவங்க முஸ்லீம்ஸ்லாம் துவா பண்ணுறதுக்கு அது சூப்பரான டைமுன்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரியும். அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம தேவர்கள் கூடலாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வேணால் தெரியாதவங்க கேளுங்க. ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன். காலையில் பிரம்ம முகூர்த்தங்கிறது ஒரு வேறு லெவல் டைம். அந்த டைமில் தான் இது பண்ணணும். இதுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. இதுக்கு வேறு மெத்தடு சொல்லுங்கன்னா கிடையாது. நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு மெத்தட் நான் சொல்ல போகிறேன். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னா உங்கள் லைஃப்பும் ஆப்ஷனில் போயிடும். ஸோ காலையில் 3:30 to 5:30 ஃபஸ்ட்டு எந்திக்கணும். அது நீங்கள் 3:30 எந்திக்கணும்னு சொல்லலை. என்னால் நான் 3:30 நான் எந்திச்சதே கிடையாது. 4:30 மணிக்குள்ளே கண்டிப்பாக எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம குளிக்கும் போது நம்மளுடைய நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும். நம்ம நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிடும். தண்ணிக்கு நம்ம உடம்புல கூடிய நெகட்டிவிட்டி இழுத்து வெளியே போடுறதுக்கு உண்டான விஷயங்கள் தண்ணியில் இருக்குது. ஸோ வாட்டருக்கு நம்மளோட தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான பவர் இருக்குது. ஸோ அதனால தான் எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணும்போதும் நம்ம குளிக்கிறோம், தலைவலியாக குளிக்கிறோம். ஸோ டெய்லி தலைவலியாக குளிக்கணும்னு சொல்ல, அட்லீஸ்ட் மேலுக்காவது குளிங்க. ஒரு ஹீட் வாட்டர் வச்சாச்சும் குளிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணேன்னா போய் விளக்கு பொருத்துவேன். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். விருப்பம் இருந்தால் விளக்கு போடலாம், இல்லைன்னா அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இமேஜின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்வேன். இந்த பிரபஞ்சத்துக்கு, கடவுளுக்கு நன்றி சொல்வேன். ஏன்னா எனக்கு டெய்லி 3 தடவை சாப்பாடு கிடைக்குது, நான் ஒரு நல்ல வீட்டில் இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க, 2 நல்ல குழந்தைங்க இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லணும். எந்த அளவுக்கு நீங்கள் நன்றி, தேங்க்ஸுங்கிற வார்த்தையை டே டு டே லைஃப்பில் நிறைய யூஸ் பண்ணணும். நிறைய யூஸ் பண்ண உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ முதல்ல கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு என்ன வேணுங்கிறத கேட்பேன். ஃபஸ்ட்டு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடனில் இருக்கும்போது நான் கடவுள்கிட்ட என்ன கேட்பேன்னா, கடனே இல்லாத ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் வாழணுங்கிறத ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு, ரெண்டாவது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் என்ன நினைப்பேன்னா, கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷமாவது அப்படியே உட்காந்துருப்பேன். எந்தெந்த மாதிரிலாம் நான் வாழணுமோ அதை நான் அப்படியே கற்பனை பண்ணிப்பேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கடனெல்லாம் அடையணும்னு நான் நினச்சேன் இல்லையா, அப்போ நான் எப்படி நினைப்பேன்னா என் கையில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பணத்தை நான் நிறைய எண்ணுற மாதிரியும் என்னோட பீரோவில் நான் நிறைய பணத்தை அடுக்கி வைக்கிற மாதிரியும் நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிற மாதிரியும் அந்த ஒரு 5 நிமிஷம் என்னோட கான்சென்ட்ரேட் பண்ணி நான் நல்லா வந்து ட்ரீம் பண்ணுவேன், நினச்சிப்பேன், அந்த மனசால நினச்சிப்பேன். இது நிறைய பேருக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா எனக்கு நினைக்க தெரியலன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க, எனக்கு கேட்க தெரியலன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து இதை எப்படி கேட்கணும் கடவுள்கிட்டனா, ஃபஸ்ட் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது நான் நல்லா இருக்கணும், எனக்கு எல்லா கடனும் அடைஞ்சிடும் அப்படி சிம்பிளாகவே நம்ம வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தோட நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணுறோம்ல, இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்குல்ல, அப்போது எப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடந்துட்ட மாதிரி இமேஜின் பண்ணணும். ஸோ இமேஜின் பண்ண தெரியாதவங்க எப்படி நடக்கணும்னா, இப்போது எனக்கு வந்து ஒரு 5 lakhs வந்து தேவைப்படுது. அப்போ நான் எப்படி இமேஜின் பண்ணுவேன்னா, என்கிட்ட 5 லட்ச ரூபாய் இருக்குது, அப்போ அந்த 5 லட்சம் இருந்தால் நான் எப்படி இருப்பேன், இல்லை 5 லட்ச ரூபாய் என்ன நான் எப்படி எண்ணுவேன், அது எங்கே போய் வைப்பேன், இந்த மாதிரி விஷயங்களை நான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்ப்பேன், அப்படியே வந்து கொஞ்சம் ட்ரீம் பண்ணுவேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுங்கிறது தான் உங்களுக்கு ஒரு லட்சியமாக இருக்குது, அதை தான் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நினைக்கணும்னா நீங்கள் அந்த வேலை கிடைச்சிட்ட மாதிரியும் அந்த வேலைக்கு கிளம்பி போகிற மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரீம் பண்ணணும். இதுதான் சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு காலில் வந்து ஒரு சின்ன அடிபட்டிருக்கு, ஆனால் நான் வந்து இந்த காலிலேருந்து இந்த அடிப்பட்டதுலேருந்து சரியாகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வேகமாக ஓடுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரீம் பண்ணணும். இவ்வளோ தான். அது நடந்தால் நம்ம எப்படி இருப்போமோ அதை நம்ம கனவுல நினச்சி பார்க்கணும். இப்படி கனவுல நினச்சி பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக ஒரு நோட் எடுத்து அந்த நோட்டில் ரூல்டு நோட்டாக மட்டும் இருக்கக்கூடாது, கோடு போட்ட நோட்டாக இருக்கக்கூடாது, பிளெயின் நோட்டாக எடுத்துக்கோங்க. க்ரீன் இங்க் இருந்தால் க்ரீன் இங்க் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைனா ப்ளூ இங்க் எடுத்துக்கோங்க. லெட் பென் எடுத்து எழுத ஆரம்பிங்க. சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு என்ன வேணுமோ சாமிகிட்ட கேட்டுட்டு அடுத்து நோட் எடுத்து எழுத ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நிறைய கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடனெல்லாம் அடையிறதுக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, நான் ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்கேன் அப்படி எழுதலாம். புரியுதுங்களா? இல்லைனா என்கிட்ட 50 லட்ச ரூபாய் இருக்குது அப்படி எழுதலாம். உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நீங்கள் அது ஒரு தொகையாக போட்டு என்ன பண்ணலாம், எழுதலாம். இல்லைனா நான் ரொம்ப வசதியாக சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப வசதியாக சந்தோஷமாக வாழ்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் எழுதும்போது உங்களோட லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எழுதும் போது கடனுக்குனே எழுதக்கூடாது, அதை நம்பணும். இந்த வாழ்க்கை நமக்கு நிஜமாக நடக்கும் அப்படின்றத நம்பி அப்படியே கற்பனை பண்ணி நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக அதை வந்து எழுதி முடிச்சுடுங்க. இது எத்தனை நாள் இந்த மாதிரி பண்ணணும், 10 நாள் பண்ணால் நடந்துருமா, 15 நாள் பண்ணுமா, இந்த மாதிரி கொஷின்ஸ் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. எனக்கு எப்போ நடந்துச்சுன்னா நான் நியர்பை ஒரு 2 மாதம் அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு முதல்ல என்னோடய கடன் 2.25 மாதத்தில் என்னுடைய கடன் அடைஞ்சிச்சு. புரியுதுங்களா? அப்போ 2.25 மாதம்னா எத்தனை நாள்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த தடவை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வித்தின் அ மந்த்துக்குள்ளேயே நல்ல வேலை கிடச்சிச்சு. ஸோ நான் எந்த அளவுக்கு நம்புகிறேனோ, எந்த அளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக அந்த கற்பனையோட இது நடந்துரும்ல அப்படின்றத நினச்சி நான் பண்ணுறேனோ அது சீக்கிரம் எனக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் உண்மை. ஸோ இது வேறு எந்த விஷயமும் கிடையாது, இதில் எந்த ஒரு ட்ரிக்ஸாக அது இதுன்னு கிடையாது. முழு நம்பிக்கையோடு பண்ணுறவங்களுக்கு 100% நடக்கும். நம்மளுடைய சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கெல்லாம் நடந்திருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து நான் 48 நாள் ஃபாலோ பண்ணேங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு போட்டு நான் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணேன், ஆனால் 48 நாளும் விளக்கு போட்டது தான் மிச்சம், எனக்கு எதுவும் நடக்கலைன்னா இப்படி கடனுக்குனே நீங்கள் ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகாது. புரியுதுங்களா? எந்திரிச்சு வந்து நம்ம விளக்கு போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு போயிடணும், இல்லை நெகட்டிவாக உட்காந்து திங்க் பண்ணணும்னா கண்டிப்பாக அது நடக்காது. புரியுதுங்களா? கண்ணை மூடிட்டு இது பண்ண போகிறோம், இது பண்ணால் நமக்கு நடந்துடும் அப்படின்ற ஒரு தைரியத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலே, பாசிட்டிவாக நீங்கள் இருந்தீங்கனாலே நீங்கள் நினச்ச விஷயம் அப்படியே நடந்துடும். இது வந்து எனக்கு நடந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஷேர் பண்ண இந்த விஷயத்தை தயவு செஞ்சு விளையாட்டுத்தனமாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் பண்ணால் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிடுமா அப்படின்ற ஒரு டவுட்டோடலாம் பண்ணாதீங்க. 100% நம்பிக்கையோடு இதை பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய நல்லது கொடுக்கும், உங்கள் லைஃப்பும் சேஞ்ச் ஆகும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். என்னோடய லைஃப்பில் எப்படி சில மாற்றங்கள் வந்து என் வாழ்க்கையை மாற்றிச்சோ, அதுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுச்சோ, இந்த மெத்தடை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் வந்து நிறைய லட்சக்கணக்கில் பண்ணி அவங்களாம் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் வந்து நினச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தான். என்ன காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திக்கிற மாதிரி இருக்கும், அது நிறையா பேரெல்லாம் நடுவில் வந்து ஒரு 2-3 நாள் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அப்படியே ரொட்டீனாக நீங்கள் பண்ணுங்கள். லைஃப் லாங்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒன்றே போதும். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.